மீன் கொஞ்சமும் குட்டி மீன் கொஞ்சம் நிறைய இருக்கு பாருங்க. அதே போல இது என்ன மீனோ தெரியா? இறால் பற்றி. விராலா இறாலா? இறால். Hello guys, good morning. Guys. எப்படி பாருங்க நான் பிடிச்சிக்கிறேன் மீன். அதோட என்ன ஹீட் குறைக்கணும்னா ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முன்னு குறிக்கிற கூடே விளங்குது இல்லை பாருங்கள், பின்னு குறிக்கிற எப்படி சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு கோழி கூடு இருக்குது, அதெல்லாம் லேஸ்க்குரிய கூடு ஒன்றுமே விளங்குது இல்லை காய்ஸ். 6:30 இப்படிலாம் நடந்ததே இல்லை எவ்வளோ நாளைக்கு. காய்ஸ் இப்போ டைம் வந்துட்டு 11 மணி. இப்போ நாங்கள் வந்துட்டு போயிட்டு இது செக் பண்ணணுன்னு சொல்லி போகிறோம் அந்த பிளேஸுக்கு. அந்த லேடிஸ் சாரி கட்டுற மாதிரி. அடுத்து இந்த பிளேஸில் எல்லாமே வந்துட்டு யானை வர டைம் தானே இது. ஏன்னா எனக்கு சின்ன வயசில் அந்த ஒரு டோர்ச் பைத்தியம் கொண்டே இருக்குது. என் சிஸ்டர் தான் வந்து வாங்கி கிஃப்ட் பண்ணும் ஒவ்வொரு கலர் வந்த லைட்ஸ் எல்லாம். அந்த பைத்தியம் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 டோர்ச் இருக்குது. இப்போ புழு குத்து போகிறாரு. சீரியஸாக சேம டோர்ச் வந்தது. ஆல்ரெடி பேட்டரி ஹெல்த் வந்துட்டு 41% தான் இருக்குது. பாம்பு வரைக்கும் காவணும். ஓ 2-3 தடவை அடித்தாங்க பாம்பு. காய்ஸ் இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்குமே என்ன சரி இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சத்தம் கேட்குதான் பாருங்க. இப்போ மீன் பாய் தாங்க நீங்கள் அங்கே. ஹலோ காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு போகிற வந்துட்டு ஒரு லாக் கொண்டு செய்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இருக்கிற பிளேஸ் வந்துட்டு ஃபார்ம் ஏரியாவில் எங்கிட்ட. அதில் வந்துட்டு என்ன விஷயம்னு சொன்னால், நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. வந்துட்டு ஒரு மீன் பிடிப்பாங்க நிறைய வந்துட்டு ஜப்பானீஸ் அதுமாரி சைனீஸ் எல்லாம் வந்துட்டு சைனா மக்கள் சீனா மக்கள்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே மீன் பிடிப்பாங்க. ஒரு சிஸ்டம் ஒன்றில் ஒரு சின்ன அழகான கொடை மாதிரி ஷேப்பில் ஒரு வலை ஒன்று போட்டு அதில் சில அந்த எப்படி சொல்கிற கோழி அதில் போட்டு தான் அந்த வ்ளாக்ஸ் நிறைய வந்திருக்கீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ அதே சிஸ்டத்துக்கு வந்துட்டு எங்கள் மாமா ஒரு கூட ஒன்று குழந்தைக்காரு ஃபாரின்லேருந்து இன்றைக்கு தான் வந்துச்சு. அதை வந்துட்டு ஃபுல்லாகவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் இந்த சிஸ்டத்தில் வந்துட்டு மீன் பிடி கேளுமாண்டு அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி துண்டு ஒன்று இருக்குது. அந்த நிறைய தண்ணி இருக்கிறது வந்து குளம் மாதிரி அந்த வாய்க்காலில் வர தண்ணீர் அப்படி இருக்குது. அதேமாரி அந்த வாங்கி வளர்க்க போட்டுருக்காங்க நிறைய மீன்கள். இப்போ அதுவில் வந்துட்டு கேப்சர் பண்ணி பார்ப்போம் சக்ஸஸ் ஆகுதான்னு சொல்லி. இந்த இடம் வந்துட்டு ஃபுல்லாகவே பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய வ்ளாக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமான ஒரு வைப் ஒன்று கிடைக்கும் இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே சில் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. இந்த டேஸில் ஃபுல்லாக வந்துட்டு ஃபார்மில் தான் நிறைய வேலைகள் போய்ட்டு இருக்குது. நிறைய லேஸ் போட்டிருக்கிறோம், கோழி நாங்கள் முட்டை கோழி போட்டிருக்கிறோம். அதே போல் மாடு எல்லாமே வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதால் ஃபுல் பிஸி. நிறைய வ்ளாக்ஸ் கிடைக்கல. ஏன்னா இந்த வ்ளாக்ஸ் எல்லாம் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ட்ராவல் பண்ணுவோம். அதே போல் வந்துட்டு ட்ரோன் ஃப்ளை பண்ணுவோம். நிறைய ட்ரோன்ஸ் செட் ஆகும். ஆனால் இந்த பையனை வந்துட்டு அப்படி ஒரு வீடியோவுமே இதுக்கு கிடைக்கல. ட்ரோன் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கிட்டே ஆகுது, 2 மந்த்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து அந்த இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல மீன் எங்களுக்கு கிடைக்குதாண்டு. வேறு லெவல் காய்ஸ் இந்த பிளேஸ் வந்து இந்த டைமும் வந்துட்டு. அடுத்து இன்னொரு கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு கத்தார் அதே போல் பஹ்ரைன் குவைத் அப்படியான இடங்களில் வந்துட்டு நிறைய நாடுகளில் வந்துட்டு ஃபுல்லாகவே இப்போ ஈரான் வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கன் பேஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ அந்த நியூஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு இப்போ நாடுகள் இருக்கிற மக்கள் வந்து மிச்சம் சேஃபாக போன மாதிரிங்க. அது ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இதெல்லாம் வந்துட்டு ஒரு டைம் பாஸ்க்கு தான் வந்துட்டு இந்த வேலை நான் செய்யணும் எடுத்துகிட்டு போயிட்டு. ஆல்ரெடி நான் ஏர்லியாக மார்னிங் பார்த்து தான் பிளான் பண்ணாமல் நான் வந்துட்டு சில வேலைகள் காரணமாக லேட் ஆகிட்டு. ஓகே போய்ட்டு பார்ப்போம். இதுதான் அந்த கூடை, நான் கிட்ட போய்ட்டு காட்டணும். இது ஃபுல்லாகவே தண்ணி இருக்குங்க காய்ஸ். இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே தண்ணி வற்றி இருக்குது. அதே போல் இதுக்கு ஒரு முதலை ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. மிஸ்டர் சமீ மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போன வீடியோலாம் அவங்களோட பிளேஸ் தான் இதெல்லாம். அதில் வந்துட்டு இப்போ இதில் ஒரு முதலை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் 2 வரையும் காணலை. இப்போ இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த கோழியை வந்துட்டு நெட்டுலுக்கு வைப்பாங்க. அது வந்துட்டு கை ஒன்று வைக்கக்கூடிய மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. க்ளோஸ்அப்பில் காட்டன் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ உள்ளுக்கு நாங்கள் வந்துட்டு மீன் தின்னக்கூடிய சாப்பாடு என்ன சரி வச்சோம்னா உள்ளுக்கு போனோன்னா ரிட்டன் அவங்களுக்கு வெளியில் வரையில. அதுக்கு அந்த சிஸ்டம் தான் செஞ்சுருக்கிறாங்க. இதை வந்துட்டு மடித்து அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம். இதை மடிக்க எப்படி ரைட் அந்த பேபி நெட் மாதிரி ஏன்னா சின்ன பிள்ளைகளோட கைஸ் பாருங்க. இவ்வளோ தான் சிஸ்டம். அப்படி அது உங்கள் வீட்டில் அம்ப்ரெல்லா மாதிரி இருக்குது. ஃபுல்லாக எங்களுக்கு கொண்டு போயிடலாம். ட்ராவல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். சக்ஸஸ் ஆகி நான் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அது வரைக்கும் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. இதை இப்போ நேற்று தான் காகம் வந்துச்சு மாமாட்டோம். அதில் தான் இது இருந்துச்சு. இப்போ நூலும் குழந்துருக்குறோம். கோழிக்கு தால் மாவாமா இல்லாட்டி கல் போட வருமா?
இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இது வைப்பில் பாருங்கள். இனி நான் தொடர்ச்சியாக வீடியோ போட்டு தான் பிளான் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் செல்லும் வந்துட்டு தொடர்ச்சியாக வீடியோ போடுறது பிளான் பண்ணுறேன்னு. ஆனால் என்ன ஒரு வேலை காரணமாக வந்துட்டு செய்ய கிடைக்கல. அதே போல் குக்கிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ண பார்த்துருப்பீங்க. அதுவும் வந்துட்டு எடுத்த வீடியோ எடிட் பண்ணிக்கொள்ள இல்லாமல் வைக்குது. பார்ப்போம், தொடர்ந்து போடுறது பிளான் பண்ணிக்கிறோம். நானும் மாமா சேர்ந்து நிறைய வீடியோ போட பிளான் பண்ணிக்கிறோம். பார்ப்போம். இது ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்து வந்தேன் ஒரு துண்டு ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு. இது கட்டலையா என்னென்னு சொன்னால் GoPro இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வீட்டில் இருக்குது. வரக்குள்ள தான் நாங்கள் வந்துட்டு சடனாக ப்ளேன் பண்ணதால் அது ஒன்றும் மெடி கிடைக்கல. இல்லாட்டி இதில் GoPro வந்துட்டு எங்களுக்கு உள்ளுக்கு வச்சு பார்க்கல மீன் வருதா, இதை எப்படி சாப்பிடுன்னு சொல்லி எங்களுக்கு செக் பண்ணலும். ஃபுல்லாகவே லொரி போய்த்துருக்கு இந்த இடத்துல. காய்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோல்ஸ் ராய்ஸ் ஒன்று இடத்துல எடுத்தாங்க. அது வந்து இறக்கிற மால் ஓனர் தானே, அது தெரிஞ்சு நியூரத்னர் சொல்லி ஸ்ரீலங்காக்கு ஒன்று இறக்கிருக்கிறாங்க. ஃபேண்டம் வந்துட்டு அவர் டட்லி சேன் எடுத்துக்கிறார். அதே போல் இன்னொரு கார் வந்துட்டு இவங்க எடுத்துருக்கிறாங்க. இமாஸ் ப்ரோ இருந்தார் அந்த ஏரியாவில், இன்னும் காணல ஆள். இந்த இடத்துல வந்து சும்மா ஸ்டே பண்ணி சில் பண்ணிட்டு போகிறது வேறு லெவலைக்கும். போக நான் வந்துட்டு ஃபுல்லாகவே கபானா செட்டப்லாம் சேர்த்து பிளான் பண்ணிக்கிறேன். பின்னே காட்டு பாதையில் வந்துட்டு அப்படி காட்டை வச்சு அதில் செட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிறேன். மீன் பிடிப்படுமா? இந்த கட்டிருக்கிறீங்க சிஸ்டமா காய்ஸ், இங்கே பாருங்க. நான் சும்மா தூக்கி போடுவாங்கன்னு அப்படி இல்லை, கட்டிருக்கிறாங்க. ஆனால் நான் மிதக்கு மாமா, பாரம் இல்லை தானே, சின்ன கல்லுண்டு வைக்க வரும் உங்களுக்கு. கூலா சேரா தண்ணி நல்லது ஆல்பமே காய்ஸ். ஆழம் கூட இருக்குது இந்த இடத்துல பாருங்க. கிட்டத்தட்ட இடுப்பு கீழே போகுதா? ஆனால் வச்சு அவசரப்பட்டு அடிக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வரும். ஃபாஸ்டிங் ஆட நோம்பு திறந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா சரி வந்து வச்சு எடுத்த நினைவு வச்சுக்கல, இல்லாட்டி முடிஞ்சு. அன்றைக்கு மீன் மாட்டினா வேற லெவலில் அவரை வச்சு செய்யலும் சாதிக் பாபாவை. அந்த இப்பயும் சத்தம் கேக்குதான் பாருங்க. இப்பயும் மீன் பாயுதாங்க அன்றைக்கி அங்கே காய்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வச்ச உடனே வந்துட்டு மீன் நிறைய பாயுது பாருங்க. இதில் சொல்ல வந்து அந்த கோல்டன் தானே மீன் போன முறை சொன்னாங்க பிடிக்கலும்னு. அந்த கோல்டன் அப்படின்னால நிறைய மீன்கள் இருக்குதான். பார்ப்பேன் லக்குண்டு அம்புட்டேஷன் சொன்னால் இது போல் தொடர்ச்சி எங்களுக்கு இந்த வேலை செய்யலும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மீன் துடிக்குது பாருங்கள். பாருங்க காய்ஸ், இந்த எவ்வளோ வாசத்துக்கு வருது. இன்னொன்று இதானே ஒரு லிக்விட் உண்டு ஊற்றி நான் நிறைய மீன் வரும். அதொன்று எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும் காய்ஸ். இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் என்ன சரி இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் எப்படி சரி ஆர்டர் பண்ணி ஸ்ரீலங்காவில் எங்கே சரி ஆர்டர் பண்ணி எடுத்து சரி எங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த பிளேஸில் வந்துட்டு மீன் பிடிச்சி அப்படி நிறைய வைப் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல இப்போ ட்ரோன் ஷாட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பிளேஸ் எல்லாமே எங்களுக்கு கவர் பண்ணிடும். ஏன்னா சின்ன சின்ன பாசி மாதிரி ஒரு வகையான தாவரம் ஒன்று தண்ணி மேலே அப்படி வளர்ந்து சிறு வேலை விலைக்கு பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல நிறைய பாருங்க அந்த வளர்ச்சி ஃபுல்லாக சின்ன சின்ன மீன் ஜம்ப் ஆனது பாருங்க இந்த இடத்துல. அதே போல் அங்கே GoPro நெக்ஸ்ட் டைம் GoPro கொண்டு வரும். இது சக்ஸஸ் ஆகி தொடர்ந்து இது வேலை செஞ்சா சரி. கோழி வாங்கிட்டு வந்தாச்சு கொஞ்சம். ஆல்மோஸ்ட் இப்போ டைம் சரி எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் மாதிரி எங்களுக்கு நோன்பு திறக்கிற டைம் சரி. இப்போ வந்துட்டு நாங்கள் அந்த இடத்துல வந்துட்டு அந்த வலையை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகுது. ஆனால் வந்துட்டு இப்போ நிறைய மீன்கள் வந்து மேலே துடிக்கி இந்த ஏரியாலலாம் வந்து. இப்போ நாங்கள் இப்போ இங்கே இருந்து வந்துட்டு நிறைய அந்த தாமரை பூக்கள் இருக்குது அந்த ஏரியாவில். நான் ஃபஸ்ட் டைம் காரணம் இந்த ஏரியாலண்டா போய் பார்ப்போம். அதே போல் சொல்லுவாங்க வந்துட்டு கட்டு வலை கட்டுன்னு சொல்லி இதில் வந்துட்டு கட்டி போவாங்கலாம். அப்படி செஞ்சுட்டு வந்துட்டு இன்னொரு சைடால் அப்படி குழப்பினா அவ்வளோ மீன்கள் வந்து அந்த வலையில் சிக்கிப்படும் சொல்லி சொல்லுவாங்க. அங்கே போம் அந்த இடத்துல வந்துட்டு தாமரைப்பூ இருக்குது. இப்போ இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு சமி மக்கள்கிட்ட மற்ற ஃபார்ம் இருக்குது. அந்த ஏரியாவுக்கு போனால் வந்துட்டு நிறைய மீன்கள் எங்களுக்கு வந்துட்டு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் அந்த ஏரியாவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அந்த டைம் வந்துட்டு நானே ட்ரை பண்ணிடுறேன்னு வலை வீசி வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது.
இந்த இடம் வந்துட்டு நார்மலாகவே வந்துட்டு இது கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த டைம் வந்துட்டு. அந்த ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்துட்டு வேறு லெவலிக்கும் இப்படியான லென்ஸ், அதாவது நல்ல அழகான ஒரு மலை பிரதேசத்துலேருந்து பார்க்குறது, அதே போல் வந்துட்டு நிறைய பீச் ஓரத்தில் இருந்து பார்க்குறது வந்துட்டு நல்ல அழகாக இருக்குது. வந்துட்டு ஃபுல்லாக கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த சன்ரைஸ் சன்செட் 2 டைம்லேயும் வந்து எங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும். அது இந்த ஃபார்மில் வந்துட்டு நான் நிறைய விஷயம் நோட் பண்ணிக்கிறேன். வந்துட்டு இப்படியான அந்த சன்செட், அதாவது சன்செட் ஆக போல் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். அந்த இருக்கிற மரம் தானே, இந்த மரமும் வந்துட்டு அந்த ஏரியாவிலேருந்து பார்க்க போகல இப்போ நேரத்தில் நின்று பார்க்க போகல வந்துட்டு இந்த மரத்தில் பட்டு அழகாக விளங்கும். வந்துட்டு இந்த கலர் சும்மா ரெட் கலரில் இருக்குது. நிறைய டைம் நான் கண்டுக்கிறேன். ஓஹோ, இதில் இறங்கணுமோ? இதான கேஸ். கைஸ், நான் ஃப்யூச்சரில் அதாவது இப்போ பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படியான ஒரு வாய்க்கால் ஓரத்தில் அது குளத்தோரத்தில் வந்துட்டு சமைக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிக்கிறேன். அடுத்த வ்ளாக்ஸ் உங்களுக்கு பார்க்கலும். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் மாதிரி செட்டப்பில் இது ஒவ்வொரு தண்ணி வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஸ்டாக் ஆகும். அதே போல் இங்கே ஒரு வாய்க்கால் போகுது. இதுக்கு அங்கால ரோட், அதுக்கு அங்கால வந்துட்டு பெரிய வயல் போகுது பாருங்கள். கண் கெட்டின தூரத்துக்கு வயல். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸ் எல்லாமே. இப்போ வந்துட்டு வேளாண்மையெல்லாம் வெட்ட போகிறாங்க. அதில் தான் நிறைய மிஷின்ஸ் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இந்த இடத்துல. வயல் வெட்டின்றதை விட அந்த வயல் செஞ்ச டைமில் வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வந்துட்டு கண்ணு கேட்டின தூரத்துக்கு பச்சை கலரில் இருக்கும். மிச்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. காய்ச்சல் நிறைய தூக்கணாங்குருவிகள் வந்துட்டு ஓடுது பாருங்கள். சினிமாட்டிக்கில் தான் இருக்கணும். வாவ், இந்த ஃபஸ்ட் டைம் காணுங்க. இது டெல்லியிலேன்னு சொல்லியிருக்கோம்னா வேறு லெவலில் எங்களுக்கு இது கவர் பண்ண இல்லை. பாப்போம் வந்துட்டு எப்படி இந்த கூட்டுக்கு போகுதுண்டு. இது இப்போ தான் அந்த கூடுதலாக கட்டிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய கூடுதலாக தான் இருக்குது. தூக்கணாங்குடி கூடுதல் வந்துட்டு இப்போ டிசைன் பண்ணிகிட்ருக்குது. எப்படின்னு சொல்லி பாருங்கள். வேறு லெவல் சீரியஸாக. இன்னொரு விஷயம் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி தூக்கணாங்குருவி கூடுதலாக கண்ணிங்கன்னா வந்துட்டு யாருமே வந்துட்டு அதை பறிச்சுட்டு போய் வீட்டில் அழகு வைக்கணும்னு சொல்லி யாருமே அந்த வேலை செய்ய வேணாம். ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வகையில் குறைஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு பறவை இனமாக தான் இருக்குது. அதே போல் ஒரு கூடு கட்டுறது மிச்ச காலம் எடுக்கும். அது அவ்வளோ அழகாக நுணுக்கமாக பார்த்து செய்யும். அதே போல் இதை வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற சந்தர்ப்பத்தில் போலீஸாரால் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டால் வந்துட்டு பெரிய அளவிலான ஃபைன் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஃபைன் பண்ணுவாங்க. அதால் வந்துட்டு மிச்சமே கவனம் வந்துட்டு இப்படியான இயற்கையை வந்துட்டு 7 நாளும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ட்ரை தான் கைஸ். இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 1 hour கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம். நான் இப்போ எடுக்க போடாது வலையை ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு நான் சொன்ன வந்துட்டு ஒருத்தனை எடுத்து பார்ப்போம். ஒரு மீன் சரி மாட்டியிருக்குண்டு. அப்படி மாட்டுறதுக்கான சான்சஸ் இல்லைண்ணா இருந்து நாங்கள் வந்துட்டு செக் பண்ணுவோம். வந்துட்டு மீன் சம்டைம் பிடிப்பட்டிருந்த அந்த இடத்துல நிறைய மீன்கள் துடிச்சிச்சு. நல்லா ஆழம் கைஸ். அந்த இடத்துல ஃபுல்லாக இடுப்பு அளவில் தண்ணி இருக்குது பாருங்கள். ஓகே, அந்த நூல் கட்டி வச்சதால தான் வந்துட்டு மார்க்கில் போகிறோம். ஏன்னா இந்த இடம் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ நாங்கள் இருந்தேன் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து கவுத்து கட்டி தான் இந்த பிளேஸுக்கு வந்தோம். வலை விளங்குது. அங்கே திரும்புங்க. ஓ காய்ஸ், பரவாயில்ல போட்டதுக்கு சாப்பா பாட்டி உள்ளுக்கு விடுவோம். அப்படியோ பாப்போம், கிட்ட வாங்கல அப்படியே வைப்போம். இது என்ன மீன்? இது முள்ளு மாதிரி இருக்குது. சுங்கான்னு சொல்லுவாங்க. அதா காய்ஸ், மீனை பாருங்க. பரவாயில்ல போட்டதுக்கு. சின்ன மீன் கொஞ்சமும் குட்டி மீன் கொஞ்சம் நிறைய இருக்கு பாருங்க. அதே போல இது என்ன மீனோ தெரியாது. விராலா இறாலா? இறால் பாருங்க காய்ஸ், இறால் பாருங்க. சக்சஸ். ஓ வெப்பம். பரவாயில்ல போட்டது ஒரு மீன் பூஸ்ட் பார்த்தீங்களா? சிறிதா ஒரு எப்படி ஒரு மோட்டிவேஷன் ஆகி காய்ஸ் இது ஒரு மீனை பார்க்க போகல. இப்போ எகெயின் நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வலையை செட் பண்ணுறோம். ஒரு மீன் மாட்டிருக்குது இந்த இடத்துல. ஆனால் இது சக்ஸஸ் ஆகுமாம்மா? இந்த மீன் சரி வைக்கணும். தவிடு வச்சா நல்லா இருக்கு மேடம். காய்ஸ், இப்போ டைம் வந்துட்டு 11 மணி. இப்போ நாங்கள் வந்துட்டு போயிட்டு செக் பண்ணணுன்னு சொல்லி போகிறோம் அந்த பிளேஸுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோர்ச் ஒன்று இது ஃபார்முக்கு நான் இப்போ ரீசெண்டாக எடுத்தேன். இந்த டோர்ச் வந்துட்டு அடித்தா அந்த ஏரியா ஃபுல்லாகவே எப்படி வெடிச்சுட்டு பாருங்கள். அதே மாதிரி ஜூம் பண்ணிடலும். நல்ல ஒரு ரேஞ்ச் ஒன்று போகும் கைஸ். இது ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் கஜன்பரோட வீடியோலாம். அந்த பொட்டை விட இது வந்துட்டு கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் தூரத்துக்கு போகும். அதே போல் வந்துட்டு இந்த ஒரு பெரிய ஒரு அளவான ஒரு பிளே இது ஒன்றே கவர் பண்ணலுமே இதில் பார்த்தீங்கன்னா.
அந்த அடிக்கிற மரம் பாருங்கள் எப்படி விளங்குதுண்டு. அதே போல் இப்போ இந்த இதெல்லாம் அடித்தா வந்துட்டு அந்த லைட் போகிற இதே விளங்கு போல பார்த்தீங்க பாருங்கள். சீரியஸாக சேமா டார்ச் வந்தது. ஆல்ரெடி பேட்டரி ஹெல்த் வந்துட்டு 41% தான் இருக்குது. இதே இப்போ நான் வந்துட்டு அப்படியோ சின்ன நாக்கிடும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி அடிச்சுன்னு சொன்னால் அந்த ஏரியா ஃபுல்லாக எப்படி ஃபோக்கஸ் வந்து போட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. ஓகே ரைட். இப்போ நான் போகிறேன் நம்ம மீனோட லக்கு வந்துட்டு இருக்குதா எப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு. மீன் இருக்குமா? பாம்பு வரைக்கும் காணும். ஓ 2-3 தடவை அடித்தாங்க பாம்பு. கைஸ் இந்த மரத்தை பாருங்கள் எப்படி ஃபுல்லாக கவர் ஆகுதுன்னு. டோர்ச் இல்லாட்டிங்க பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. மாமா அதை ஆஃப் பண்ணுங்களே. அங்கே படிங்க மற்ற சைடுக்கு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கவர் ஆகுது. என்ன சொல்லிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு இதுகிட்ட குவாலிட்டியை பார்க்கலாம். அதை பாருங்கள் கொஞ்சம் இருங்க. இதை பாருங்கள். இப்போ எங்கே பிடிங்கலாம் ஓடுது. அதை பிடிச்சிருங்க அப்போ தான் விளங்கும். எப்படி வெளிச்சதான் இது. இந்த எப்படி போடுறதுன்னு பாருங்க கைஸ். ஏன்னா எனக்கு சின்ன வயசில் அந்த ஒரு டோர்ச் பைத்தியம் ஒன்று இருக்குது. என் சிஸ்டர் தான் வந்து வாங்கி கிஃப்ட் பண்ணும் ஒவ்வொரு கலர் வந்த லைட்ஸ் எல்லாம். அந்த பைத்தியம் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 டோர்ச் இருக்குது. 2 இருக்குது ஒன்றுமே பேக்கேஜ் உடைக்காமல். இந்த 2 டோர்ச் வந்துட்டு ஃபார்முக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் இது வந்துட்டு இந்த பயணம் நான் எடுத்தது. கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு 2 years வாரண்ட்டி இருக்குது. சரி இது மிஸ்டேக் கேன்சல் பிரச்சனை ஆச்சுன்னா எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளையிலும். ஆனால் என்ன விஷயம் சொன்னால் ஸ்ரீலங்காவில் இது கட்டாரில் வந்துட்டு எடுத்த டோர்ச் தான் இது. ஏன்னா ஃபார்ம் ஒன்று செய்ய போகல அந்த ஏரியாக்களில் கட்டாயம் தேவை. ஏன்னா சம்டைம் யானைகள் வர போகல இந்த டோர்ச்சை பிடிச்சோன்னு சொன்னால் அது வெளிச்சத்துக்கு வந்துட்டு அந்த வாரத்தை செயல் இல்லாமல் அது திரும்பிட்டு அப்படியே போயிட்டுரும். அந்த ஒரு ரீசன் உண்டு. சார் ஹிமாஸ் வராரு பாருங்க. மீன் இருக்கும் இந்த நம்பிக்கை இல்லை. அந்த இதோட வராரு பா. என்ன முள்ளு இருக்கு தம்பி. ஓகே ஒரு மீன் கிடைச்சிச்சு எங்களுக்கு. இந்த முறை இந்த இதில் 2-3 மீன் இருந்துச்சுன்னா வந்துட்டு அப்படியே பூஸ்ட் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் டெய்லி தான் வேலையாக இருக்குது எங்களுக்கு. இந்த புல் வந்து கிட்டத்தட்ட முழங்கால் உசரத்துக்கு இருக்குது. ஃபுல்லாகவே காலில் நனைஞ்சிட்டு. நார்மலாகவே இப்போ வயல் செய்கிறதால ஃபுல்லாகவே ஆட்கள் நிற்பாங்க அந்த இடத்துல யானை காவல் பார்த்துட்டு. அப்படி இல்லாட்டி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு யானை நிற்குமீங்களா அங்கே டோர்ச் அடித்து பார்த்தா வந்து டோர்ச் வெளிச்சத்துக்கு திரும்பிட்டு போவோம். அது என்னது எப்படி கைஸ் அந்த குருவி ஒன்று போகுது பாருங்க. குருவியா கொக்கா இது? ஆந்து இல்லை. ஆமாம் எங்கே இது அடிச்சுட்டு இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும். அது டோர்ச் வெளிச்சத்துக்கு போகும் தானே மீன் இருந்தா. முதல்ல வேலை இருக்கீங்கன்னாங்க பார்த்து இந்த வருமாமா கொஞ்சம் இழுப்பட்டுருக்கு தானே கவரு. எப்படி இருந்துச்சு நேரத்தோட நான் போட்டு போனேன். ஓகே என்னத்துக்கு அடிக்கிறதுக்கா? ஷோர் ஆயிலுமா? போட்டு ஏ அடித்தா தண்ணிக்குள்ளே இருக்க மீன் விளங்குது. கொஞ்சம் படிங்க படி. ஏன்னா 1-2 விளங்குது நோமலாக. இப்போ அடிங்க உள்ளுக்கு விளங்குது. சரி நான் அடித்து குழப்ப தேவையில்லை. ஓகே போவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு வருதா கூட அப்படியோ. ஓ இல்லையா? தூக்கு சின்ன சின்ன மீன் நிறைய இருக்குது. தூக்கும்போம். ஓஹோ
இந்த ஓட்டை பெருசு மாமா இது. உடலெல்லாம் திண்டு போயிட்டு. திண்டு இருக்குதா? ஓ இது இங்க ஓட்டை பாருங்க. அந்த பாசி இருக்கிறதால இந்த மாதிரி சின்ன நாக்கணும். ஓ பாசி இருக்கிறதால ஓட்டை இதாகுது. இதுவும் பாருங்க. ஓ காலெல்லாம் திண்டுட்டு போய் ஒரு சைடு கால் திண்டு இருக்குது. ஓட்டை இங்க பெருசு. பாரு, இங்க ஓட்டை கொஞ்சம் சின்ன இந்த சைடுல பாருங்க. ஓட்டை கீழுக்கு இன்னும் உடைச்சிட்டு போயிடுது. இங்கே பெரிய ஓட்டை உண்டு. பெரிய மீன் ஒன்று போய் அது தைக்கணும் வேணா. தைக்கணும். ஆல்ரெடி இருந்துச்சதுக்கு அந்த ஓட்டை. இதை வேற நூலால் தைச்சாரு. காய்ஸ் என்னோட மெஷின் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த ஆசைக்கு கொண்டு பிடிச்சேன் போட்டு ஒரு 1 ஹவர்ல. அது தைக்காம போட்டுமே இல்லையே. காய்ஸ் இந்த இடத்துல என்னென்னா, நீ மீன் பிடிக்கிறேன்ற ஒரு முடிவில் மிஸ்டர் சாதிக் மாமா என்னோட ஜவாங்கீர் அவர் கொண்டாந்து வச்சுக்கிறாரு யாரோ ஒருத்தர் வலையை. அதை இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா களவில் எடுத்து இதை வந்துட்டு போட்டு எப்படி சரி மீன் பிடிக்கிறேன்னு ஒரு முடிவில் இருக்கிறோம். மார்னிங் ஃபாஸ்டிங்க்கு வேறு இருக்கணும், நோம்பு பிடிக்கிறதுக்கு வேறு தூங்கணும். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை மீன் பிடிக்கணுன்ற ஒரு முடிவில் இங்கே மீன் பிடிச்சிக்க போகிறோம். இதுக்கு சுத்த தெரியுமா? இல்லையே. இப்படி இப்படி இருங்க, இப்படி இருங்க. அந்த லேடிஸ் சாரி கட்டுற மாதிரி அந்த படத்துல எல்லாம் பிடிச்சிடும். பார்த்தீங்களா? அப்படி சொன்னதை போகிற பாருங்க கைஸ், எப்படி அவரெல்லாம் செய்கிறாருண்டு. எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்தா எப்படி செய்கிறாரு. சிக்கிப்பட்டு இல்லையா அவ? இதுக்கா சாதிக் மாமா அந்த கஷ்டப்படுற கஷ்டம். கைஸ் இப்போ நான் வந்துட்டு அந்த வலையை வந்துட்டு பிரித்து எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கிறோம். ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நாக்கில் போய் தான் போகிறோம். ஆனால் மாமாவுக்கு கொஞ்சம் தெரியுமா இந்த கான்செப்ட் வந்துட்டு. கைஸ் ஓகே, இதை பிடிச்சிங்க நீங்கள். இதை பிடிச்சிங்க. இங்கேருந்து விட்டு வரணும். இல்லைங்க அப்படி திரும்ப ஒரு 2 வலையில் மீன் பிடிக்க போகிறோம். சாதி மாமா நாளைக்கு வீடியோ பார்த்தா கமெண்ட் உண்டாடிங்க கட்டாயம். எடுத்துடுங்க. வெயிட் வெயிட் வெயிட். ஓகே, பாசி இருக்கு இது விளக்குற. தலைக்கில் ஆகிடுச்சு. அப்படியா தம்பி? அதில் மற்ற கைக்கு மாற்றுங்க. விட்டுட்டு போனா சரி. ஓகே, சும்மா அப்படி போடுறதாண்ணா தால் பத்து. காய்ஸ் வெயிட் ஸ்டார்ட் ஆகிட்டு புது டிஷர்ட். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட இருந்து இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டேன் மாமா. எவ்வளோ தூரம்னு பாருங்க. காய்ஸ் ஆமா ஒன்று மாட்டேமா பாருங்க, அப்படியே இறங்கிட்டார் அதில். ஆமையா? ஆமையா? ஆமை சாப்பிட்றியா? அப்படி சாப்பிட்றியா? ஆ நடுவில் வாங்கல. என்ன செய்றீங்க? காய்ஸ் பாருங்க,
என் மாவோட வீடு என்னது எப்படி பிடிக்கல பாஜி சீ முதல் அடியால வராது காய்ஸ் இப்போ வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour 2 hour அப்புறம் வந்துட்டு இப்போ நான் போகிறோம் அந்த இடத்துல ஆல்ரெடி வலை கட்டியிருக்கிறேன் லக்கு இருந்துச்சுன்னா எங்களுக்கு மீன் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இது பார்ப்போம் எல்லாம் ஒரு ஆசை தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல நான் வந்துட்டு போட்ட வலையை பார்க்க போகிறோம் பார்ப்போம் ஒரு மீன் சரி பட்டிருந்தா எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் இந்த நைட் 12:30 மணிக்கு நாங்கள் காட்டுற கூத்த பாருங்க இன்னும் ஒன்றும் சரியில்லையே கைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வலை வீசி இந்த ஒரு சின்ன மீன் மாட்டிருக்கு இப்போ தான் லெஸ் பொட்டை மாற்றுறதுக்கு போகிறோம் வேறு இடத்துக்கு அவ்வளோ குப்பையும் வந்துட்டு அந்த வலையில் தான் இருக்கு பாப்போம் வேறு இடத்த மாற்றி கிடைக்குதாண்டு ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் பார்த்துருவீங்க நைட் ஃபுல்லாக வந்துட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்ணோம் ஒரு மீன் சரியல் கிடைக்கல இப்போ மார்னிங் போகிற வந்துட்டு அந்த மாமா ஒரு ஆல்ரெடி செட்டப்பில் வந்து போட்டிருந்தாரு அந்த சீனாலெல்லாம் வந்துட்டு மீன் பிடிப்போம் ஒரு முறை வந்து பாரம்பரிய முறை ட்ரிக்ஸ் உண்டது ஆனால் இப்போ அதைத்தான் பார்க்க போய் சுற்றிக்கிறோம் இந்த இடத்துல வந்துட்டு அவ்வளோ பனியாக இருக்குது பாருங்க காய்ஸ் ஒரு நாளும் இல்லை இவ்வளோ நாளைக்கு நான் இப்படியெல்லாம் நடந்தில்லை இன்னொரு சரி ரோட் வேலைங்க எங்களுக்கு இப்போ இங்கே மாதிரி பனியை பாருங்கள் வந்து அவ்வளோ மாஸ்கையும் போட்டுட்டு அப்படிங்கிற ஃபார்ம் சைடு போகிற விசிட் ஒன்று போட்டுட்டு தான் இப்போ போய் அந்த வலையை செக் பண்ணணும் அவ்வளோ ஒரு பனியாக இருக்குது டைம் வந்துட்டு 6:30 இப்படி இது வரைக்கும் வந்ததே இல்லை ஒன்றும் வேலை இல்லை இப்போ இங்கே கூடு சரி அந்த இடத்துல எங்களுக்கு பார்க்குறது வேலை இல்லை அவ்வளோ பனியாக இருக்குது பாருங்க என்ன சுதா இவ்வளோ பனி இருக்கு ஒரு நாளும் இல்லை இப்படி இன்றைய தானே இப்படி இப்போ கிளைமேட் தான் கேஸ் சாமிக்கு லேயர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஏன்னா இப்போ நேற்று வந்துட்டு ஒரு 2 லேயர்ஸ் எங்கள் இடத்துல செத்து இருந்துச்சு அப்புறம் நான் டாக்டர்கிட்ட நைட் உடனே கொண்டு போய் தான் செக் பண்ணினேன் அதில் வந்துட்டு எப்படின்னு சொன்னால் பிளட் லீக் ஆகிருக்கு அது வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி நான் கூடுதல் அதே போல் வந்துட்டு அந்த கோலிட வந்துட்டு சொல்ல அந்த ஹீட் ஓவர் ஆகி நான் வந்துட்டு அப்படி நடக்குவோம் அந்த இப்போ நான் வந்து நார்மலாக வந்துட்டு இப்போ மனுஷன் எடுத்தாலும் நான் வந்துட்டு அந்த ஹீட் ஓவர் ஆகினா இல்லாட்டி நிறைய அந்த ப்ரெஷர் கூடினா வந்துட்டு ஸ்ட்ரோக் வளர்ந்தானே தலையில் வந்துட்டு பிளட் வெடிச்சு அந்த மாதிரி சப்ஜெக்ட் ஒன்று நடந்திருக்குது அதோட என்ன ஹீட் குறைக்கச்சுன்னா ஆனால் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முன்னு குறிக்கிற கூடே விளங்குது இல்லை பாருங்கள் பின்னு குறிக்கிற எப்படி சொல்லி பாருங்கள் அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு கோழி கூடு இருக்குது அதெல்லாம் லேஸ்க்குரிய கூடு ஒன்றுமே விளங்குது இல்லை காய்ஸ் 6:30 இப்படிலாம் நடந்ததே இல்லை எவ்வளோ நாளைக்கு இது வரைக்கும் நான் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1 year கிட்டே ஆகுது வந்துட்டு இப்படி நடந்ததே இல்லை இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பனியாக இருக்குது பாருங்கள் ஆனால் ட்ரோன் ஷாட்ஸ் இருந்துச்சுன்னா சேமாக இதில் ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கலும் வேறு லெவலில் இருக்கீங்க பாருங்கள் லேண்ட்ஸ்கேப் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த அது ஏன்னா அது கோல்டன் ஹவர்ஸ் கூட நல்லா இருக்குது ஆனால் கோல்டன் ஹவர்ஸும் விளங்காது இந்த டைமில் இப்போ எல்லா சிஸ்டத்துலையும் பிடிச்சு முடிஞ்சு லாஸ்ட்டாக வந்துட்டு தூண்டல் மீன் பிடிக்க சிஸ்டம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு எத்தனை மீன் பிடிக்க பட்டிருக்கு கைஸ் பாருங்கள் நேற்று வச்சு இந்த வேலை செஞ்சுருந்தா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கீங்களா என்ன மீன் இதே சொன்னீங்க இது கருப்பாக இருக்கேன் நேற்று பிடிச்ச கருப்பு இல்லைங்க இது ஹெல்த்தியான மீன் அப்போ தான் பார்ப்போமே காய்ஸ் மீன் ஒன்று தின்னுதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஆடுது பாருங்க நான் பிடிச்சிக்கிறேன் மீன் எப்படி வாஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கிற மீன் பிடிக்க போல பார்த்துட்டு போல தான் போறீங்க அவரு அங்க இருப்பாங்க நீங்க என்ன கண்டோம் எனக்கும் தெரியா இதை விடுங்க
இந்த புழுவை பிடிக்கிறது மாமா வாழை கழுத்தாங்கல்ல வாழம் வா நல்லா கொக்கை மாட்டி பட்டிருக்கு இது எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்க. நேற்று ஒரு டே ஃபுல்லாக நைட்டு பார்த்துக்கு 1:30 நான் போய் தூங்க போகல. 1:30 வரைக்குமே வந்துட்டு இந்த வலையை கட்டிட்டு அதை பார்த்து இருந்தேன். தூண்டல் போடுறதுல இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்க இருந்துச்சு. நைட்டில் எப்படி பாடுமா தூண்டலாம் வந்துட்டு இப்போ புழு குத்து போகிறாரு. எப்படி வெட்டுக்காரன்னு பாருங்க எங்கள் எடிட்டர் எமாஸ் எடிட்டர். அவருடைய ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பார். கிரியேட்டர் என்ன யாருக்கு தெரியும் ப்ரொஃபைலில் பார்க்குறது. புழு பெருசு உடைங்க இல்லை உடைய பிச்சிருங்க. எல்லாரும் பார்த்துருக்காங்க. அழகா பிங்கி பாப்போம். கதை இல்லையா கட் பண்ணுவோம். கட்டிங்க இல்லாட்டி தூண்டல் கன்செப்ட் போரில் காய்ச்சி இப்படி பிடிச்சி பிக்க ஒரு 2 ரீசனால இது முந்தையும் ட்ரை பண்ண வந்துட்டு ஓத்தரை பிடிச்சி குத்திட்டாங்க அப்படின்னு கேட்டு தான் நானும் செஞ்சேன். அது பெரிய துண்டு சுட்டி குத்தி படமும் தெரியும். நான் கடிக்க போகல. பனியலை கம்பி மடைக்கிறாங்க. சரியா உள்ளு தலை என்ன அது ஆணி ஊசி வந்துட்டு வெளியால ஊசி இந்த அஞ்சல் சைடில் இல்லை இருக்கு. அது வெளியில் வரணும் உங்களுக்கு. ஓ கொஞ்சம் மேலே வரணும். அப்போ தான் டக்குனு மாட்டி போடும். இல்லை ஊசி இந்த விட தெரியும். அதனால கேட்க வெளியே வரதுக்கு ஓகே. அது இழுத்தா ஒளியும். காய்ஸ் அடுத்த மீனை பிடிப்போமா. அந்த ஒரு ஸ்லிப்பர் துண்டு உண்டு அந்த இடத்துல செருப்பட துண்டு உண்டு. அது வந்து நல்ல உள்ளுக்கு போணுச்சுன்னு சொன்னால் அதான் அடையாளமாம். இந்த மீன் கொக்கையில் மாட்டிட்டுன்னு சொல்லி அந்த கொக்கி மீன் ஒன்று இருக்குது அதில் தூண்டலில் பார்ப்போம். ஓகே காய்ஸ் இது வந்துட்டு நேற்று தொடங்கின ப்ரொஜெக்ட் எங்கட இன்னும் ப்ரொசஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் தூண்டல் போடுவோம். மீன் பிடிப்பட்டு இது நிறைய இன்னும் இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுனா சேனலில் அப்படியே ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய இப்போ அட்வென்ச்சரான வீடியோஸ் தான் இதுக்கு போகிற நான் கொண்டு வந்துக்கிறேன். இதுவும் சேர்த்து குக்கிங் வீடியோ வந்துட்டு அப்படியே போடுறது பிளான் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். பாய்.